இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தில் 19வது தவணை பணம் எப்போது வங்கிக் கணக்கில் ரூபாய் 2000 செலுத்தப்படும் என்பது குறித்து முக்கியமான புதிய தகவல் ஒன்று வெளியே உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா எனப்படும் விவசாயிகளுக்கு நிதி அளிக்கும் திட்டம் பிரதமர் நரேந்திர மோடியால் ஏற்கனவே தொடங்கப்பட்டு தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் ஆண்டுக்கு ரூபாய் 6000 வரை நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த 6000 3 தவணையாக ரூபாய் 2000 வீதம் பிரிக்கப்பட்டு வழங்குகிறது. இந்நிலையில் திட்டத்தின் 18வது தவணை தொகை 2024 அக்டோபர் 5ஆம் தேதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் 19வது தவணை பணம் எப்போது வழங்கப்படும் என்பது குறித்து முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. 19வது தவணை பணம் ரூபாய் 2000 2025 பிப்ரவரி முதல் வாரத்தில் வங்கிக் கணக்கில் ரூபாய் 2000 செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதை பெறுவதற்கு கண்டிப்பாக பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கணும். பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கு இல்லையா, நீங்கள் இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. பிஎம் கிசான் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே pmkisan.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த பணம் பெறுவதற்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள் சொல்லிவிட்டு பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பெனிஃபிஷரி லிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டேட் என்னவோ செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். சப் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ செலக்ட் பண்ணுங்கள். அது செலக்ட் பண்ண பிறகு உங்களோட பிளாக் வில்லேஜ் எல்லாமே செலக்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ரிப்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சீரியல் நம்பர் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபார்மருடைய நேம், ஜெண்டர் வந்து மேலாக ஃபீமேல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் உங்களுக்கு நேம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். நேம் இல்லைனா நெக்ஸ்ட்டு கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இதற்கான லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இருந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வராதுக்கு வாய்ப்பு உள்ளது. இது மட்டும் இல்லாமல் இகேஒய்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும். இதுதான் தற்போதைய முக்கிய தகவல். இந்த மெத்தடை பயன்படுத்தி பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இருக்கானு சொல்லி நீங்கள் ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.